இன்றைய அனுதின மன்னா நிகழ்ச்சிக்கு நண்பர் சுவிசேஷ ஜெபக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கின்றது. சங்கீதம் 62 6வது வசனம், அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின்படி நம்ம புதிய ஏற்பாட்டில் அந்த 2 கண்மலை மேலே கட்டப்பட்ட வீடும் மணல் மேல் கட்டப்பட்ட வீடும் அது சம்பந்தமான ஒரு சத்தியத்தை நம்ம தேவன் கொடுக்க விரும்புகிறார். இந்த வசனத்தின்படி நான் பார்க்கும்போது, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் என்னுடைய ராஜ்யத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை, என்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவன் மட்டும்தான் அவன் இங்கே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்கிறத பார்க்குறோம். அது என்னென்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் தான் கண்மணியின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு சமமாக இருக்கான். அவனுக்கு அந்த கண்மணியின் மேல் கட்டப்பட்ட வீடு கண்மணியில் தோண்டி ஆழமாக தோண்டி கட்டப்பட்ட வீடு எல்லா வரக்கூடிய புயலுக்கோ பெரு வெள்ளத்துக்கோ அதை எதையும் அசைக்கவே முடியாது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் அவர் கண்மலையாக நமக்கு இருந்தாருன்னா அவர் என்றைக்குமே அவரை அசைக்க யாராலும் முடியாது, எந்த உலகமும் அசைக்க முடியாது, யாராலும் முடியாது. இப்போ அந்த கண்மலையில மேலே அவருக்குள்ளே நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக எத்தனையோ விதமான போராட்டங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், பாவ சோதனைகளை பிசாசு எத்தனை காரியங்களை கொண்டு வரலாம், போராட்டங்கள் வரலாம், இம்சைகள் வரலாம், தொந்தரவுகள் வரலாம், மற்ற ஏளனமான எத்தனையோ காரியங்கள் வந்தாலும் கூட அந்த கண்மலையை ஒரு நாள் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கும்போது அதன்படி செய்யும்போது கண்டிப்பாக அதை அசைக்க முடியாத ஒரு கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடுக்கு சமமாக இருக்கும். அதே சமயத்தில் தேவ வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் மணலின் மேல் கட்டப்பட்ட ஒப்பா இருக்குது. அது வெள்ளம் வரும்போது அந்த வீட்டை அது மணல் மேலே கட்டும்போது எளிதாக அது நொறுங்கி அது வீடு இடிந்து ஒன்றுமில்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நம்ம கண்மணியின் மேல் கட்டப்பட்ட வீடாகத்தான் இருக்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதில் நம்ம இதில் பார்க்கும்போது கூட யாக்கோபு நிருபத்தில் பார்க்கும்போது கூட அதில் அவர் சொல்கிற 1:22-24 சொல்கிறாரு, நீங்கள் வசனத்தின்படி யாரெல்லாம் நடக்கிறாங்களோ கேட்டதின்படி செய்கிறாங்களோ அவங்க கண்மலைக்கு சமமான ஒரு காரியம். ஆனால் கேட்டும் அதன்படி நடக்காதவன் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று தன் முகத்தை பார்த்து கொஞ்ச நேரத்தில் அவன் போகும்போது அதன் உருவம் மறக்கப்பட்டு போகிறது வசனத்தை கேட்டு செய்யாதவன் உடைய நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அதை உறுதிப்படுத்துகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கணும். கேட்குறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்கணும் தான் வேதவசனம் சொல்லுது. அதன்படி நம்ம நடக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் தான் நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய கண்மலையாக இருக்கின்றபடியினாலே உண்மை துதிக்கிறோம். நாங்கள் அசைக்கப்படுவதில்லை, அதற்காக உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.